வணக்கம். நான் டாக்டர் விஜி மோகன் பிரசாத், சேர்மன் விஜிஎம் மருத்துவமனை, கோவை. இன்று விஜிஎம் மருத்துவமனைக்கு தமிழகத்திற்கே ஒரு அருமையான நாள். விஜிஎம் டிஸ்பெப்சியா சென்டர் என்று திறக்கப்பட்டிருக்கின்றது. ஆஸ்திரேலியாவிலிருந்து முன்னாள் அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அலானா அவர்கள், இப்பொழுது அமைச்சராக இருக்கின்ற திரு முபாரக்கி அவர்கள், டாக்டர் ஜெகதீஷ் கிருஷ்ணன் ஜாக்ஸ் என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற டாக்டர் ஜாக்ஸ் முன்னாள் அமைச்சர் அவர்கள், 3 பேரும் இன்னைக்கு வந்து இந்த விஜிஎம் டிஸ்பெப்சியா மையத்தை திறந்து வைத்திருக்கின்றார்கள். இது எதற்காக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் என்று நான் குறிப்பிட்டேன் என்றால், நிறைய நோயாளிகளுக்கு அஜீரண கோளாறு இருக்கின்ற வயிற்று வலி, வாயு தொல்லை, வயிறு பொறுமல், குமட்டல், வாந்தி போன்ற பிரச்சனைகள் எண்டாஸ்கோபி, அல்ட்ராசவுண்ட் மட்டுமே பல மருத்துவமனைகளும் செய்கின்றனர். அந்த டெஸ்ட்ல வந்து நிறைய பேருக்கு நார்மலா இருக்கு, எந்தவித தவறும் அதுல கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற நோயாளிகளுக்கு ஏதோ மருந்து எழுதி கொடுத்து அவங்கள அனுப்பி ஃபாலோ அப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு நிலைமை மாறணும். டிஸ்பெப்சியா, அதாவது எண்டாஸ்கோபி, அல்ட்ராசவுண்ட்ல ஒன்றும் இல்லைன்னா அடுத்தது இத்தனை கேட்ஜெட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கும் இந்த விழிப்புணர்வு போய் சேரணும். நிறைய நோயாளிகளை கடந்த பல ஆண்டுகளாக நான் பார்த்து வந்திருக்கின்றேன். ஃபங்க்ஷனல் டிஸ்பெப்சியா என்பதுதான் ஒரு மேஜர் ப்ராப்ளம். அதை வந்து இன்னைக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ், நான் 100% குணப்படுத்த முடியும் நான் சொல்ல மாட்டேன், ஆனா அட்லீஸ்ட் 80% நோயாளிகளுக்கு காரணத்தை கண்டுபிடித்து அதற்கான சிகிச்சை அளிக்க முடியும். அந்த மிச்சம் இருக்கிற 20% கூட நம்ம வந்து மன ரீதியாகவும் இருக்கலாம், இல்லைன்னா அவங்க குடல்ல இருக்கிற கெட்ட பாக்டீரியாவுனால இருக்கலாம். அதனால இப்ப என்ன பண்ணோம்னா, கட் மைக்ரோபயம் அனாலிசிஸ் பண்ணி குடல்ல எவ்வளவு கெட்ட பாக்டீரியா இருக்கு, நல்ல பாக்டீரியா இருக்குன்னு பார்த்து அவர்களுக்கு நமது பாரம்பரிய உணவு முறைகளை கொடுத்து நல்ல பாக்டீரியாவை மேல கொண்டு வரதுக்கும் கெட்ட பாக்டீரியாவை கீழே கொண்டு போறதுக்கும் நாம இன்னைக்கு வந்து கட் மைக்ரோபயோம் மேனிப்புலேஷனே பண்ண முடியும். இதனால பல நோய்களுக்கு நாம் தீர்வு காண முடியும். அதனால இந்த விஜிஎம் டிஸ்பெப்சியா மையம் கோவை விஜிஎம் மருத்துவமனையில ஒரு மிக அழகான துவக்கமாக அமைந்திருக்கின்றது. நிறைய நோயாளிகள் பயன்பெற்று நலம் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். அலேனா அவர்கள், முபாரக்கி அவர்கள், ஜாக்ஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா கூட நம்ம இந்தியாவையும் டைப் பண்ணி நிறைய டாக்டர்ஸுக்கு ட்ரைனிங் போயிட்டு இருக்க அந்த ஆஸ்திரேலியாலையும் நிறைய ரிசர்ச்சுக்காகவும் நம்ம விஜிஎம் மருத்துவமனை கூட அவங்க டைப் பண்ணி கொடுக்கறதுக்கு பரிபூர்ண சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது கண்டிப்பா நம்ம வந்து இண்டோ ஆஸ்திரேலியன் ஜாயிண்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸும் நம்ம வந்து மேற்கொள்வோம் விஜிஎம் மருத்துவமனையில், அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை. நன்றி, வணக்கம். லைக் இட்ஸ் அ பாஸ்கெட் ஆஃப் ஆரஞ்சஸ் அண்ட் ஆப்பிள்ஸ். அதனால ஒரு நோயினால வருதில்லை. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அல்சர் அப்படின்னா ஹெச் பைலோரிங்கிற பாக்டீரியானால வரலாம், இல்லை மருந்துகளால வரலாம், இல்லை புகைப்பிடித்தலால வரலாம், இல்லை சில சமயங்கள்ல கணைய பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ஏற்படலாம். அது மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. ஒரு நோயினால வருதுன்னு சொல்ல முடியாது. டிஸ்பெப்சியாங்கிறது பல நோய்களோட அறிகுறி. இது வந்து இட்ஸ் a symptom and not a disease. It's not a disease, it's a symptom of many diseases. இது ஆக ஆக குடல்ல இருக்கிற பாக்டீரியா எல்லாம் மாறுது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி பழைய சோறு, தண்ணி, மோர், கொஞ்சம் வெந்தயம் இதை டெய்லி சாப்பிட்டாலே நமக்கு வந்து நல்ல பாக்டீரியா குடல்ல உருவாகுது. அதல்லாம நைட்ல வந்து ஒரு அரை கிளாஸ் 1/4 கிளாஸ் பால்ல ஆர்கானிக் மஞ்சப்பொடி வந்து 5 கிராம் போட்டுட்டு 5 மில்லிகிராம் மிளகு பொடி போட்டு கலந்து குடிச்சாலே கட் மியூகோசல் பேரியர் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஏன்னா இந்த குடல்ல இருக்கிற செல்ஸ் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருக்கணும். அதுல கேப் இருந்தா கெட்ட பாக்டீரியாவோ அதனோட ப்ராடக்ட்ஸோ உள்ள போகும். அப்போ வந்து பல நோய்கள், ரைட் ஃப்ரம் அல்சைமர்ஸ் டிசீஸ்ல இருந்து அலோபேசியால இருந்து கோலன் கேன்சர் வரைக்கும் வரலாம். இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசார்டர்ஸ், மெனி ஆஃப் திஸ் ஃபங்க்ஷனல் டிஸ்பெப்சியா, அதை பத்தி நான் வந்து உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸ்ல கொடுத்துருக்கேன். அத்தனையும் இதுல உருவாகலாம். ஸோ அதனால நம்ம பாரம்பரிய உணவு முறைகள், இந்த ஜங்க் ஃபுட்ஸை குறைச்சிட்டு அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ் அதெல்லாம் குறைச்சு நம்ம வந்து நம்ம பாரம்பரிய உணவுகள், உணவு எளிமையா இருக்கணும், கலப்படம் இல்லாம இருக்கணும், ரசாயன கலப்படம் இல்லாம இருக்கணும். அந்த மாதிரி உணவுகள் உட்கொள்ளும் பொழுது நம்ம வந்து குடல் வந்து பல நோய்களுக்கும் நம்ம தீர்வு காண முடியும்.